ஒரு நபி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கனவு வந்துச்சு அவங்களுக்கு. அல்லாஹ் தான் அந்த கனவை காட்டுறான். கனவுங்கிறது என்ன? நாம தூங்கிட்டு இருப்போம். நமக்கு சில காட்சி, அதாவது சில சீனரி, நாம நேர்ல கண்ல பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் நம்முடைய மைண்டுக்கு, நம்முடைய அறிவுக்கு போடுவான். கண்ணு மூடி இருக்கும், ஆனால் நாம சில விஷயங்களை பார்ப்போம் இல்லையா? அதான ட்ரீம், கனவு தூங்கும்போது வரும். உண்மைதானே? நபிக்கு கூட வரும். ஒரு நபி தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கனவு அல்லாஹ் காட்டுறான். ஏன்னா கனவு அல்லாஹ் போடுவான். ஓகேயா? அப்போ எதுவுமே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாவுடைய அனுமதி, அல்லாவுடைய பெர்மிஷன் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு கனவு கூட அல்லாவுடைய பெர்மிஷனோடு தான் வரும். இப்போ அந்த கனவுல அந்த நபி ஒரு சீனரி, ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. கண்ணில் அவங்களுக்கு கனவுல காட்டப்படுற என்ன தெரியுமா? அப்படியே ஒரு ஷாக்காக, அப்படியே அதிர்ற மாதிரி, அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. என்ன தெரியுமா? ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய மகனை, அவங்களுடைய சன் மகனை அப்படி படுக்க போட்டு கழுத்தை அறுக்க போகிற மாதிரி பார்க்குறாங்க. கனவுல இந்த காட்சி, இந்த சீன் பார்க்குறாங்க. கனவு முடிஞ்சு அதுக்கு பிறகு அவங்க தூக்கம் போய் அவங்க எழுந்த பிறகு அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு. என்னன்னா, இந்த கனவு அல்லாஹ் அந்த நபிக்கு போட்டது. அல்லாஹ் நபிமார்களுக்கு, அல்லாவுடைய நபினா யாரு? அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் இது. இந்த கனவு அல்லாஹ்வுடைய நபிக்கு, அந்த நபிக்கு ஒரு மெசேஜ். என்ன தெரியுமா? அவங்களுடைய மகனை அறுத்தரணுண்டு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஷாக்! இது கேட்டாலே நமக்கே பயமா இருக்கு இல்லையா? உண்மையிலே அவங்களுக்கு எவ்வளோ பயமா இருந்திருக்கும், உண்மையிலே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் அந்த நபி அல்லாஹ் சொல்லிட்டானா நம்ம செய்தணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நபிமார்கள், ப்ராஃபட்ஸ், அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு ஒரு கட்டளை வந்துருச்சுன்னா அதுக்கு மாறா அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க, மாற்றி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படிதான் செய்வாங்க. கனவுல அந்த நபிக்கு காட்டப்பட்டது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, ஒரு ஆர்டர். அவங்க அந்த நபி இதை செய்யணும். அந்த நபிக்கு மகன் உண்டு. அதுவும் அந்த நபி அந்த மகனை ரொம்ப நேசிச்சாங்க. அந்த மகனை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க, அந்த நபிக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லாமல் அல்லாஹ் அந்த மகனை கொடுத்தான். குழந்தை பிறந்துச்சு. அந்த மகன் இப்போ நடந்து விளையாடுற வயசு. இப்போ அந்த மகனை அறுத்துடுங்கன்னு அல்லாஹ் இப்படி கனவு மூலமாக ட்ரீமில் காட்டுறான். அப்போ அறுக்கிறதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த மகனை அப்படி குப்புற போட்டு கழுத்தை அறுக்க போகிற மாதிரி, கத்தியை கொண்டு போகிற மாதிரி அந்த கனவுல பார்த்த உடனே நபி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ் இதை செய்ய சொல்கிறான் அப்படின்ட்டு. அல்லாஹ் செய்ய சொல்லிட்டான்னா நாம் செய்யணும். இதுதான் அந்த நபி அல்லாஹ்விடமிருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்போது நபி அல்லாஹ்வுக்கு மாறா செய்ய மாட்டாங்க இல்லையா? கிளம்பிட்டாங்க மகனை அறுக்கிறதுக்கு. அல்லாஹ் அக்பர், என்ன நடக்க போகுது தெரியுமா? ஆனால் அந்த மகன் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தூரம். இவங்க இருந்தது பலஸ்தீன், அந்த மகன் இருந்தது மக்கா. அந்த நபி யாரு? எஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த மகனுடைய பேர் என்ன? மாஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில ஏற்கனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அவங்கள் மீது ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் அவர்கள் மீது சலாமை புரிவானாக, அவங்க ஏற்கனவே மக்காவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. நாம் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரியில் சொன்னோம், உண்மையா இல்லையா? மதியம் பார்த்தோமா இல்லையா? ஹாஜர் அவங்களையும் அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் கொண்டு போய் மக்காவில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ பலஸ்தீனில் அவங்க இருக்கும்போது இந்த கனவை பார்க்குறாங்க. உடனே அவங்க பலஸ்தீன்ல இருந்து எங்கள் மக்காவுக்கு கிளம்பி போனாங்க. அவங்க மகனை பார்த்தாங்க. அந்த மகன் விட்டுட்டு போகும்போது ரொம்ப சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, ஒரு பேபி, பால் குடிக்கிற குழந்தையா இருந்தாங்க. அல்லாஹு தாலா ஹாஜருக்கும் இஸ்மாயிலுக்கும் மக்காவில் மக்களை உருவாக்கி மக்களை எல்லாம் வர வச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா?
ஜம்சம் ஸ்டோரி. அந்த ஜம்சம் ஸ்டோரியில் ஜம்சம் எல்லாம் வந்து அல்லாஹு தாலா அங்கே ஹாஜரும் இஸ்மாயிலும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜம்சம் கிணறு இந்த இடம் இருக்குது இல்லையா, அங்கே தண்ணீர் தான் இருந்துக்கிட்டு இருக்குல்ல. அப்போது அப்படியே மேலே பேர்ட்ஸ் பறவைகள் எல்லாம் அந்த தண்ணீரை தேடி வரக்கூடிய பறவைகள் எல்லாம் அந்த கிணத்தை சுற்றி அந்த அந்த தண்ணி இருக்கிற இடம். அதோ அப்போல்லாம் கிணறுனா அப்படி வெட்டி இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி வெளி இல்லை, அப்படி பூமியோடு பூமியாக தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போது அந்த தண்ணீர் இருக்கிறது ஒரு குளம் மாதிரி இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த தண்ணீரை தேடி அங்கே வரக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சுற்றி சுற்றி தண்ணீரை குடிக்கும். ஒரு தடவை என்னாச்சு தெரியுமா, அந்த மக்காவில் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. யார்? ஹாஜரும் இஸ்மாயில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஹாஜர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பேபியாக பால் கொடுத்து அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. குடிக்க ஜம்சம் தண்ணீர் இருக்குது, அதுவே போதுமானதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னந்தனியாக அங்கே மட்டும் யாருமே இல்லை, எந்த மனிதர்களும் இல்லை, புல் பூண்டே அங்கே விளையலை. ஆமாம், அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த மக்காங்கிறது ராக்ஸு, அப்படி பெரிய பெரிய பாறை, பள்ளத்தாக்கு, அப்படி டெசர்ட், அப்படி மண், இப்படி தான் இருக்கும் இல்லையா. அந்த மக்காவுடைய அந்த ரூட், அந்த பாதை, அதை கிராஸ் பண்ணிட்டு போகிறவங்க போவாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்ணுக்கு இவங்க தெரிய மாட்டாங்க. அப்படி யமன்கிற ஒரு நாட்டிலிருந்து, யமன்கிறது ஒரு கண்ட்ரி, ஓகே, அந்த யமன் இனிக்கும் இருக்குது அந்த யமன், ஓகே, அங்கே இருந்து ஒரு கூட்டம், அவங்க ஜுர்ஹும் அப்படின்னு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பேர் ஜுர்ஹும். அந்த ஜுர்ஹும் கூட்டம் அவங்க ஒரு ஃபேமிலி அப்படியே கிளம்பி மக்காவை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க மக்காவுடைய ஒரு இடத்துல அப்படி பார்க்குறாங்க, அந்த பேர்ட்ஸ் வந்து பறந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க யோசிச்சாங்க, இந்த பேர்ட்ஸ் இருக்குது, இந்த பறவைகள், இந்த பறவைகள்லாம் எப்போவுமே தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். மக்கால நமக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் தண்ணீர் எங்கேயுமே இருக்காது, இந்த பேர்ட்ஸ் ஏன் சுற்றுது, ஏன் பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒருத்தர் 2 பேரை அனுப்பி வச்சாங்க. அவங்க தான் ஒரு ட்ராவலில் கூட்டமாக போயிட்டுருக்குறாங்கல்ல. அப்போ அவங்க வந்து ஒரு ஒட்டகத்தில் இப்படிலாம் போயிருப்பாங்க, ஓகே, ஒரு பெரிய ஃபேமிலியாக போயிருக்கிறாங்க, ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, அந்த பறவைகளை வானத்தில் பறக்கிறத பார்த்துட்டு, இந்த பறவைகளை தண்ணீர் இருக்கிற இடத்துல தானே இருக்கணும், இங்கே பறந்துக்கிட்டு இருக்குதே, ஒரு சமயம் தண்ணீர் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, போய் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேரை அனுப்பி வச்சாங்க. அவங்க போய் பார்க்குறாங்க, உண்மையிலே ஜம்சம் தண்ணீர் இருக்கிற இடம். அங்கே யார் இருக்கா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கூடவே ஒரு பேபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு அந்த 2 பேரும், ஒருத்தர் 2 பேரும் வந்து பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க திரும்பி வந்தாங்க. வந்து இந்த மாதிரி அங்கே தண்ணீர் இருக்குது, அங்கே ஒரு லேடி இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க இந்த ஜுருகும் கூட்டம் யமன்லேருந்து வந்தாங்களே, இவங்க தானே பார்த்துட்டு பறவைகளை பார்த்துட்டு போய் பார்க்க சொன்னாங்க. இவங்க உடனே அங்கே போகிறாங்க. போயிட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது நாங்கள் இங்கே தங்கிக்கலாமா, இங்கே தண்ணீர் எடுத்துக்கலாமா, நாங்கள் இங்கே இருக்கலாமா அப்படின்னு இவங்க கேட்டாங்க. கேட்டவுடனே ஹாஜர் சொன்னாங்க, நீங்கள் இங்கே தங்கிக்குங்க, ஆனால் இந்த ஜம்சம் தண்ணி இருக்குது, இது இந்த கிணறு, இது எங்களுக்கு சொந்தமானது, இது எங்களுக்கு உரிமையானது, இதை நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது, இது உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, இதில் இருந்து தண்ணீர் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணீர் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு கொடுப்போம், ஆனால் இது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க. அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. சரி, நாங்கள் இங்கே தங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு தண்ணீர் இருக்குது. அப்போ தண்ணீர் இருந்தால் அந்த இடத்துல அப்படியே ஒரு ஃபேமிலி, ஒரு 2 3 4 ஃபேமிலி அப்படியே அங்கங்கே அவங்க ஜுர்ஹும் கூட்டம், அவங்க யமனில் இருக்கிறவங்கள தகவல் சொல்லி அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மக்கா என்ன ஆச்சுன்னு கேட்டால், அப்படியே ஒவ்வொரு வீடாக வந்துக்கிட்டே இருக்குது. வர்றவங்க என்ன செய்வாங்க, ஒரு டென்ட் அடிப்பாங்க, ஏதாவது கட்டுவாங்க, ஒரு வீடு உருவாக்குவாங்க, இப்படி தான் நடக்கும். அப்புறம் அப்படியே வீடு கட்டி அப்படியே அங்கெல்லாம் மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது ரொம்ப விரும்பினாங்க. ஏன்னா அவங்க தனியாக இருந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, யாரும் பேசுகிற ஆள் இல்லை, தனியாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப போராக இருந்துச்சு. மக்கள்கிட்ட பேசணும், தன்னுடைய பிள்ளை வளரும்போது மக்களோடு இருக்கணும், இப்படின்னு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசைப்பட்டு அதில் ஏக்கத்தோடு இருந்தாங்க. அப்படி ஏக்கமாக இருந்தவங்களுக்கு இவங்க வரேன்னு நாங்கள் தங்கலாமான்னு கேட்டோன்னே தங்கிக்குங்கன்னு சொல்லிட்டாங்க.
அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படித்தான் அந்த இடத்துல மக்காங்கிற ஒரு ஊர் உருவாகுது. அப்ப அங்க இருக்கிற மக்களும் ஜுருகும் கூட்டத்தார் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டுட்டு போன இந்த இஸ்மாயிலும் அந்த கூட்டத்தோடு வளர ஆரம்பிச்சு, அப்பதான் அந்த ஜுருகும் கூட்டம் பேசக்கூடிய லாங்குவேஜ் என்ன மொழி, அந்த மொழியை இஸ்மாயில் கற்றுக்கொண்டாங்க. என்ன மொழி தெரியுமா? அரபிக். ஏன்னா அரபி மொழி அந்த ஜுருகும் கூட்டம் பேசிக்கிட்டு இருந்த மொழி, யமன்காரவங்க பேசுனது. அந்த மொழிக்காரவங்க இவங்க வந்த பிறகு இஸ்மாயில் இஸ்லாம் ஒரு பேபியை அவங்களோட தானே வளர ஆரம்பிக்கிறாங்க, ஹாஜர் வளர்க்குறாங்க இல்லையா. அப்போது அந்த யமன்கார அந்த ஜுருகும் கூட்டத்தோடு சேர்ந்து தான் இஸ்மாயில் இஸ்லாம் அரபி நல்லா பேச பழகிட்டாங்க. ஏன்னா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவங்க வந்து எகிப்துக்காரவங்க, இஜிப்ட் தெரியுமில்ல, மிஸ்ரு, எஜிப்ட், அவங்க இஜிப்ட் சேர்ந்தவங்க. ஓகே, இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிற இந்த லாங்குவேஜ், இந்த அரபிக் மொழி இருக்குதுல்ல, இது யமன்காரவங்கள்ட்ட இருந்து ஜுருகும் கூட்டத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக்கிட்டாங்க. இப்போ பாருங்க, அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விளையாடக்கூடிய வயசு, இப்போது விளையாடக்கூடிய வயசு, நடந்து ஓடி விளையாடுற வயசுனா ஒரு பையனாக ஆயிட்டாங்க. ஒரு 7-8 வயசு இப்படி இருக்கலாம், அல்லாஹ் அறிவான். ஓகேயா, இந்த வயசுக்கு வந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கனவுல காட்டுறான், உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்கணும் அப்படின்ட்டு. அப்போது பலஸ்தீன்லேருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி நேராக மக்காவுக்கு வராங்க. வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, வந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய மகனை பார்க்குறாங்க. அல்லாஹ் இந்த விஷயத்தை குர்ஆனில் நமக்கு சொல்லியிருக்கிறான். எந்த சூறாவில் தெரியுமா? சூரா அஸ்ஸாஃபாத் 37வது சூறாவுடைய 102வது ஆயத்திலிருந்து 107வது ஆயத்து வரை, 102 அதிலிருந்து 107 இந்த ஆயத்தில் படித்து பார்த்தா தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. கனவு பார்த்ததையும் அல்லாஹ் சொல்கிறான். கனவு பார்த்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய போனாங்க அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறதையெல்லாம் நம்ம படிக்கணும். எஸ், நம்ம குர்ஆனை அழகாக திருத்தமாக ஓத பழகிக்கணும். ஓகே, முதல்ல குர்ஆனை அரபி இல்லையா, அந்த அரபி எப்படி உச்சரிக்கணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் மஹ்ரஜ். மஹ்ரஜ்னா ஒவ்வொரு எழுத்தும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறது. ரெண்டாவது, அதை எழுத்து கூட்டி படிக்க தெரியும். எழுத்து கூட்டி சேர்த்து படிக்கும்போது ஆயத்துக்களை, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை எப்படி நீட்டணும், நிறுத்தணும், எப்படி அது குன்னா செய்யணும், குன்னானா மூக்கால ஓதணும், இந்த மாதிரி ஓதுற முறையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு தஜ்வீத், அழகாக ஓதுறதுன்னு அர்த்தம். தஜ்வீதுனாவே அழகுபடுத்தி ஓதுறது, புரியுதா? அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அஸ்ஸாஃபாத்தில் இந்த ஸ்டோரியை அழகாக சொல்லியிருக்கிறான் பாருங்க. ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடந்து திரியக்கூடிய வயதை அடைஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? கால, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, வந்து சொல்கிறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம், என்னுடைய அருமை மகனே, செல்ல மகனே, அன்புள்ள மகனே. அதாவது ரொம்ப அன்பாக தன் மகன்கிட்ட பேசுகிறாங்க பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெஸ்ட் ஃபாதர், அவங்க தன் மகன்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க பாருங்க. எப்படி? யா புனை இன்னி அரா ஃபில் மனாம், கனவிலே நான் பார்த்தேன், அன்னி அஸ்பஹுக, நான் உன்னை அறுத்து பலியிடுவதா பார்த்தேன். ரபஹ், ரபஹ், வாய பாருங்க, ரபஹ் அப்படின்னு சொன்னால் பலியிடுதல்னு அர்த்தம். அறுத்து பலியிடுறது, அதுதான் தபஹ். நம்ம ஆட்டை அறுத்து பலியிடுறோம்ல அல்லாஹ்வுக்காக, அது தபஹ். ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ்வுக்காக அறுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பிறகு தபஹ். அல்லாஹ்வுக்காக அறுக்கிறதா, மகனே இஸ்மாயில், உன்னை நான் கனவுல பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு இந்த கனவு மூலமா உன்னை அறுக்க சொல்றான் அப்படின்ட்டு கனவுல பார்த்து அதை சொல்லும்போது, உன்னை அறுக்க அல்லாஹ் சொல்றான், நான் அறுக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே மனசுல கஷ்டமா இருக்குது, இந்த சென்டிமெண்ட், இந்த கஷ்டம். ஏன்னா அவங்க ரொம்ப பாசமாக அந்த மகனை நேசிக்கிறாங்க இல்லையா. ஏற்கனவே குழந்தையே இல்லாமல் இருந்து 85 வயசில் தான் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, ஹாஜருக்கு பிறந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது, வாங்க வாங்க
வாங்க சித்திக் வாங்க வாங்க, அப்படி இந்த இங்கே வச்சுருங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆமாம், லைவ் உங்கள் பையனை சீக்கிரம் அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஆமாம் அப்படியா? மாஷா அல்லா, பாரக்கல்லா. பாருங்க, நான் வந்து ஊட்டியில் இருக்கிறேன், சாப்பாடு வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லா ஃபீக்கும், உங்களுக்கும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானா செய்யணும். ஆனாலும் ஒரு ஃபாதர், ஒரு டேடி தன் மகனை அறுக்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது தானே. அல்லாஹ் சொல்கிறது செய்யணும், ஆனாலும் நமக்கு மனசு கஷ்டம்லாம் இருக்கும். அப்போ அந்த கஷ்டம் மனசில் இருக்குது. அதனால் மகன்கிட்ட சொல்லும்போது, இஸ்மாயில்கிட்ட சொல்லும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் உன்னை அறுக்க போகிறேன் அப்படி சொல்லலை. தான் கனவு கண்டதை சொல்லிட்டு, அந்த கனவுல உன்னை அறுக்கிறதா பலியிடுறதா நான் பார்த்தேன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஃபன்துர் மாதா தரா, உன்னுடைய கருத்து என்ன, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிறேங்கிறது எனக்கு சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, பையன் சின்ன பையன்தான். யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வந்து நடந்து திரியிற ஒரு வயசு. அப்போ ஒரு 7-8 வயசுன்னு வச்சுங்களேன். அந்த வயசில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன்கிட்ட, அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு 90 வயசு இருக்கலாம், 90-92 வயசு இருக்கலாம். அல்லாஹ் அக்பர். பாருங்க, 90-92 வயசு இல்லை, 95 வயசு கூட இருக்கலாம், அல்லாஹ் அறிவான். அப்படின்னா அவ்வளோ வயசு பெரியவங்களாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் சின்ன வயசில் இருக்க தன்னுடைய மகன்கிட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, உன் கருத்து என்ன, நீ என்ன சொல்கிற, நான் இப்படி கனவுல பார்த்தேன். அதாவது இந்த கனவு அல்லாஹ்விட வந்து வஹி. வஹினா என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களுக்கு, தன்னுடைய ப்ராஃபட்ஸுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறான்னா, அந்த சொல்கிற செய்தி, அந்த வழி இருக்குதுல்ல, அந்த வழி, அந்த ரூட், அது வஹி. யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நபிக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கிறது. யாருக்கும் காதுக்கு கேட்காது, அந்த நபிக்கு கேட்கும். யாருடைய விஷயத்துக்கும் யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அந்த நபி மட்டும்தான் அந்த விஷயத்தை பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுதான் வஹி. அப்போ அல்லாஹ் வஹியில் அந்த வஹியை கனவுல காட்டியிருக்கிறான், கனவுல ஆர்டர் போட்டிருக்கான். இப்போ இப்ராஹிம் தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர். அவங்க நடந்து விளையாடுற வயசு, சின்ன பையன் தானே, என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்க. கால யா அபதி, அவங்க சொன்னாங்க, என் அருமை தந்தையே, என்னுடைய அன்பான தந்தையே. அவங்க அறுக்கிறத பற்றி பேச வந்திருக்காங்க, இவங்க சொல்கிறாங்க என் அன்பான தந்தையே. அது உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இஸ்மாயில் அவ்வளோ நேசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தான் அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்க. எங்கே? மக்காவை விட்டுட்டு பலஸ்தீன் போயிருந்தாங்க. ஆனாலும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தந்தை இப்ராஹிமை பற்றி எல்லாம் சொல்லி அவங்க மேலே அவ்வளோ அன்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க ஏதோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பெஸ்ட் மாம் ஒரு நல்ல தந்தையின் மேலே நல்ல அன்பை ஏற்படுத்தணும். அதே மாதிரி தான் ஒரு பெஸ்ட் டேட், ஒரு நல்ல ஃபாதர் தன்னுடைய மனைவி, யார், அந்த பிள்ளையுடைய அம்மா மேலே நல்ல அன்பை ஏற்படுத்தணும். அப்போது அந்த அன்பு இருந்தால் தான் அந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா? அப்போது பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட இஸ்மாயில் பேசுகிறாங்க யா அபதி. முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில்கிட்ட எப்படி பேசுனாங்க? யா புனை. யா புனைனா என்னுடைய செல்ல மகனே, என்னுடைய அன்பான அருமையான மகனேன்னு அர்த்தம். இங்கே யா அபத்தினா என்னுடைய அன்பான அருமையான தந்தையே, ஓ மை பிலவுட் ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இஃப் அல், நீங்கள் செய்யுங்கள். இஃப் அல்னா நீங்கள் செய்யுங்க, யூ டூ. அதான் அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானா, யூ டூ. எப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க? இஃப் அல் மா துமர், உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ, என்ன ஆர்டர் போட்டிருக்கானோ அதை நீங்கள் செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா பொறுமையாளர்களில் என்னை பார்ப்பீங்க. நான் ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பேன். நீங்கள் அருங்க, நான் பொறுமையாக சகிச்சு அதை ஏற்றுக்குவேன். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான், அல்லாஹ் சொன்னது நீங்கள் செய்யணும், நானும் இதுக்கு கட்டுப்படுவேன். அப்போ நான் அல்லாஹ் நாடினா என்னோட பொறுமை இருக்கும், எனக்கு கஷ்டங்கள் இருக்கும் தான், ஆனால் நான் தாங்கிக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிறேன், என்னை நீங்கள் அறுத்துடுங்க, அல்லாஹ் சொன்னபடி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். என்ன ஈமான் இது!
எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ ஸ்ட்ராங் பிலீஃப் ஆன் அல்லாஹ், எவ்வளோ ஸ்ட்ராங் ஃபெய்த், அல்லாஹ் மேலே எவ்வளோ உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் சொல்லிட்டா செய்யணும் அப்படிங்கிறத சின்ன பையனாக இருக்கிற இஸ்மாயிலுடைய உள்ளத்தில் யார் கொண்டு வந்தது? யார் அவங்களுக்கு இவ்வளோ டீச் பண்ணது? யார் தெரியுமா? ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களுடைய அம்மா, ஒரு நல்ல அம்மா அவங்க பிள்ளைக்கு நல்ல ஈமான, ஸ்ட்ராங்கான ஈமான டீச் பண்ணணும். அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி தரணும். அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய அட்ரிபியூட்ஸ், அல்லாஹ்வுடைய நேம்ஸ், அல்லாஹ்வுடைய பவர், இதெல்லாம் என்னன்னு சொல்லி தரணும். அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைச்சிருக்கான்னு சொல்லணும். அல்லாஹ் ஏன் நம்மை படைச்சிருக்கான் அதை சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ்வைத்தான் வணங்கணும் அதை சொல்லி கொடுக்கணும். வேறு யாரையும் வணங்கக்கூடாது அதை சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டா கட்டுப்படணும், ஒபே பண்ணணும், இதை சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான் வளர்க்கணும். அப்படி வளர்த்துருக்காங்க ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யார? இஸ்மாயில. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையில் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறப்பு, அவங்களுடைய பெஸ்ட், ஷீ இஸ் த பெஸ்ட் மாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பெஸ்ட் ஃபாதர், அல்லாஹ் சொல்லிட்டா செய்யணுங்கிறத எல்லா கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு, ஏற்கனவே குழந்தையே இல்லாமல் இருந்து குழந்தைய அல்லாஹ் கொடுத்துட்டு கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னான், தாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறான். அல்லாஹ் மக்காவை உருவாக்குறான், காபாவை அங்கே உருவாக்குறான், அங்கே நிறைய மக்களை வர வைக்கிறான். அதுக்கு இவங்கள தான் அல்லாஹ் செலக்ட் பண்ணான். யாரை? ஹாஜரையும் இஸ்மாயிலையும் செலக்ட் பண்ணான். ஆகவே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் சொன்ன நீங்கள் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் காப்பாற்றினான். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் ஜம்சம் அல்லாஹ் கொடுத்தான், மக்களையும் அங்கே ஏற்படுத்துகிறான், அது ஒரு ஊரா மாறுது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும், நாம எல்லாருமே அங்கே போகணும், மக்காவுக்கு போகணும், உம்ரா செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும் ஆசைப்படுறோமா இல்லையா? எத்தனை தடவை உம்ரா செய்தாலும் திரும்ப உம்ரா செய்யணும் ஆசை இருக்கும். எத்தனை தடவை ஹஜ்ஜு செய்தாலும் திரும்ப ஹஜ்ஜு செய்யணும் ஆசை இருக்கும். எத்தனை தடவை காபாவை பார்த்தாலும் அத்தனை தடவை திரும்ப காபாவை பார்க்கணும் ஆசை இருக்கும். எத்தனை தடவை தவாப் செய்தாலும் திரும்ப தவாப் செய்யணும், காபாவை சுற்றி வரணும்னு நமக்கு ஆசை இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவுதான் ஜம்சம் குடிச்சாலும் திரும்ப குடிக்கணும் ஆசை இருக்கும். ஏன்? ஐ லவ் ஜம்சம், வி லவ் ஜம்சம். சுப்ஹானல்லாஹ். இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்படி சொல்லிட்டாங்களா, அல்லாஹ் அடுத்து சொல்றான் ஃபலம்ம அஸ்லம. அப்புறம் ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு, அல்லாஹ்வுக்கு ஒபே பண்ணி, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தாங்க செய்யணுங்கிற முடிவுக்கு வந்து அவங்க கட்டுப்பட்டு அப்படியே தங்களை ஒப்படைச்சிட்டாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் சொல்றபடி நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லிட்டு தந்தையும் தயாராயிட்டாரு, மகனும் தயாராயிட்டாரு. மகன் சொல்றாரு நான் பொறுமையா இருப்பேன், நான் சபரோடு இருப்பேன், அல்லாஹ் சொல்றபடி நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தந்தை மறுப்பாரா? ஏற்கனவே தந்தை அல்லாஹ் சொல்லிட்டா மறுக்க மாட்டார். மகன்கிட்ட கருத்து கேட்டார், கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் மகனும் தயாரா இருக்கார். இப்ப ரெண்டு பேரும் தயாராயிட்டாங்க, அல்லாஹ் கட்டுப்பட்டுட்டாங்க. அப்புறம் என்ன அல்லாஹ் சொல்றான்? வத்தல்லஹு லில் ஜபீன். உடனே ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம முகம் குப்புற, அதாவது இப்படி, ஓகே, இப்படி இல்லை, அறுக்க போகும்போது இப்படி வச்சு அறுக்கிறதுக்கு இல்லை, இப்படி முகம் குப்புற. ஏன்னா முகத்தை பார்க்க விரும்பல, பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மகனுடைய முகத்தை. அப்போ அறுக்கிறதுக்காக கத்தி எடுக்கிறாங்க, முகம் குப்புற போட்டாங்க. ஏன்னு கேட்டால் கத்தி இப்படி இப்படி முகம் குப்புற இருந்தால் இப்படி கீழே விட்டு இப்படி அறுக்கிறதுக்காக. என்ன நடக்குது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். வத்தல்லஹு லில் ஜபீன். அப்படி முகம் குப்புற கிடத்தியாச்சு. இப்போ என்ன நடக்குது? கத்தி எடுத்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க, கத்தி கொண்டு போறாங்க, முகம் குப்புற போட்டாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் வநாதைனாஹு ஐயா இப்ராஹீம் கத் ஸத்தக்த ருயா. அல்லாஹ்வுடைய ஆயத்து. அல்லாஹ் சொல்றான் இன்னா கذلك நஜ்ஸில் முஹ்ஸினீன். என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? உடனே அல்லாஹ் கூப்பிட்டான். ஃபனாதைனாஹு. அல்லாஹ் சொல்றான் நாம் அவங்கள கூப்பிட்டோம். இப்ராஹிமை கூப்பிட்டானா? யா இப்ராஹிம், இப்ராஹிமே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டான். சுப்ஹானல்லாஹ். என்ன எதுக்காக கூப்பிடுறான் தெரியுமா? ரெடியா இருக்கிறாங்க இப்ராஹிம் அறுக்கிறதுக்கு, ஆனா அல்லாஹ் கூப்பிட்டான் இப்ராஹிமே அப்படின்னு. உடனே அல்லாஹ் சொன்னா கத் ஸத்தக்த ருயா. நீங்க பார்த்த கனவை உண்மையாக்கிட்டீங்க அப்படின்னு. கனவுல என்ன காட்டப்பட்டுச்சுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அப்படியே அறுத்துட்டு ரத்தமெல்லாம் போற மாதிரி அல்லாஹ் கனவு காட்டல. அல்லாஹ் காட்டினது இப்ராஹிம் இஸ்மாயில அறுக்க அப்படி முகம் குப்புற போட்டு அறுக்க போற மாதிரி தான் காட்டினான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க சொல்றான் அல்லாஹ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க.
இப்போ கனவு அப்படி பழிச்சிருச்சு. என்ன, அந்த கனவுல காட்டின மாதிரி நடந்துருச்சு. இவங்க கொண்டு போய் அறுக்க போனாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா, நீங்க கனவை உண்மையாக்கிட்டீங்க. அந்த கனவுல உங்களுக்கு என்ன காட்டப்பட்டுச்சோ, நான் என்ன காட்டினேனோ அதன்படி நீங்க செய்துட்டீங்க, அதை கொண்டு போயிட்டீங்க. அல்லாஹ் உடனே தடுத்துட்டான். அல்லாஹ் அறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். இது உண்மையாயிடுச்சு. கது சத்தக்த ருக்யா, ருக்யானா கனவு, கனவு உண்மை ஆயிடுச்சு, உண்மைப்படுத்திட்டீங்க. இன்ன கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், நிச்சயமாக நாம், அல்லாஹ் சொல்றான், நாம்னா அல்லாஹ் தன்னை சொல்றான், நாம் நல்லவர்களுக்கு இப்படித்தான் நல்ல கூலி கொடுக்கிறோம். அவங்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு அப்படியே சிச்சுவேஷனை மாத்திடுவான். ஆமா, பாருங்க, இப்ராஹிம் கீழ்ப்படிஞ்சாங்க, இஸ்மாயில் கீழ்ப்படிஞ்சாங்க, அல்லாஹ் தடுத்துட்டான், நீங்க அறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். அப்போ அவங்களுக்கு வச்ச டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு உண்மையா தங்களுடைய ஈமான காட்டிட்டாங்க. அல்லாஹ் சொல்லினா கட்டுப்படணும்னு அவங்க கட்டுப்பட தயாராயிட்டாங்க. அல்லாஹ் தான் தடுத்து கூலி கொடுக்குறான். என்ன கூலி, நீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் வஹீல சொன்னதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் அதை தடுத்துட்டான். இப்போ அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது மிக பெரிய தெளிவான சோதனை தான். இது வெளிப்படையா ஒரு தெளிவா, இது ஒரு பெரிய பலானா சோதனைன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு பலாவை கொடுத்தான். பலானா சோதனை. அந்த பலால, சோதனையில இப்ராஹிமும் இஸ்மாயிலும் ஜெயிச்சிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டான். அந்த கூலி எப்படி அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? இப்போ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஃபதைனாஹு பிذிப்ஹின் அதீம், அவங்களுக்கு இஸ்மாயிலுக்கு பகரமா, அதான் இஸ்மாயில் அறுக்காம ஒரு ஆட்டை அறுக்கும்படி அல்லாஹ் சொன்னான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு மகத்தான தபஹ், அதாவது ஒரு மகத்தான பலி, அதை அல்லாஹ் தஆலா இஸ்மாயிலை அறுக்க விடாம பண்ணி, இஸ்மாயிலுக்கு பதிலா ஒரு ஆட்டை அருங்கன்னு சொல்லி, ஒரு தபஹ்னா ஒரு ஆடா இருக்கலாம், வேற எதுவா இருக்கலாம். அல்லாஹ் எதை அறுக்க சொன்னானோ அது ஆடுதான். அது சொர்க்கத்தில் இறக்கப்பட்ட ஆடுன்னு கூட உலமாக்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தான் அறிவான், நமக்கு அதை பத்தி தெரியல. ஆனா இங்க அல்லாஹ் தஆலா ஒரு பலி கொடுக்கும்படி சொல்லிட்டான். அப்போ இஸ்மாயிலை கொடுக்காம வேற ஒரு ஆட்டை பலி கொடுக்க சொன்னான். இதை கொண்டு அல்லாஹ் தஆலா கூலி கொடுத்துட்டான். அதான் குர்பானி. இன்ஷா அல்லாஹ் நாம ஈதுல் அத்ஹா, உதுஹியா கொடுக்க போறோமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஒரு ஈத் இருக்குதே இல்லையா? நம்ம இப்போ சமீபத்தில் போனது, போன மாசத்துக்கு முன்னாடி போனுச்சு, அது போன மாசம் போனது என்ன? ஈதுல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர்னா நோன்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஈது கொண்டாடணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்னொரு ஈது வரப்போது, ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போனோம் அங்கே செய்வாங்க, நாம இங்கே செய்வோம். அதுதான் ஈதுல் அத்ஹா, உதுஹியா கொடுக்கிறது. இது நடந்தது, ஏன் நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி தன் மகனை கூட அறுக்க தியாகம் பண்ணி தயாரானாங்க இல்லையா? அதை ஞாபகப்படுத்தி நாம நம்முடைய பிள்ளைகளை இருக்கிறதுல நம்ம எதை இருக்கிறது, நாம அல்லாஹ்வுக்காக ஆட்டை அறுக்கிறோம், மாட்டை அறுக்கிறோம், ஒட்டகத்தை அறுக்கிறோம். இதுதான் உதுஹியா, இது தபஹ். அப்போ இந்த ஸ்டோரியிலிருந்து நமக்கு தெரிய வர்ற விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல அல்லாஹ் உன்னை கட்டளை இட்டுட்டான், ஒரு ஆர்டர் போட்டான், அதுக்கு நம்ம ஒபே பண்ணணும், கட்டுப்படணும். ரெண்டாவது, அப்படி கட்டுப்பட்டோம்னா அல்லாஹ் நமக்கு அதுக்கு மாறா கூலி கொடுப்பான். அந்த கூலி, நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிடுவான். அந்த ஒபே பண்ணுற நேரத்தில் சில விஷயம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம அப்போ ஒபே பண்ணணும், அல்லாஹ் கட்டுப்படணும். கட்டுப்பட்டனா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்கி நமக்கு பெரிய கூலி கொடுப்பான். இது ரெண்டு. மூணாவது விஷயம், எப்பவுமே சபரோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறேன்னு சொல்லிட்டு, அறுக்கணும்னு சொல்லிட்டு தந்தை வந்த பிறகு கூட பொறுமையாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போ பொறுமையாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை ரன் பண்ணணும். அல்லாஹ்வுக்காக தான் வாழணும் இந்த உலகத்தில். நமக்கு இந்த உலகத்தில் எதை எல்லாத்தையும் விட நம்முடைய ஈமான் தான் பெருசு. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியறது தான் பெருசு. அல்லாஹ்வுடைய அன்பு தான் நமக்கு பெருசு. ஏன் தன்னுடைய மகனை கூட அறுக்க தயாரானாங்க? அல்லாஹ்வுடைய அன்புக்காக தன்னுடைய மகன் மேல வச்சிருக்கிற அன்பை அவங்க தியாகம் பண்ண தயாரானாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆமா. நாலாவது விஷயம், நாம தபஹ் செய்யறது, பலியிடுறது அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் செய்யணும், வேற யாருக்காகவும் எதுக்காகவும் செய்யக்கூடாது.
ஒரு அவுளியாவுக்காக, ஒரு தர்கால அடங்கியிருக்கோம், அல்ல வேறு எதுக்காக, அல்ல நேர்ச்சை செய்கிறது, இந்த மாதிரி வேறு யாருக்காகவும் நம்ம அறுத்து பலியிடக்கூடாது. எதை? ஒரு ஆட்டையோ மாட்டையோ எதையுமே அல்லாஹ்வின் பேரை சொல்லி அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அறுத்து பலி. நம்ம நேர்ச்சை செய்யறது அல்லாஹ்வுக்காக தான் நேர்ச்சை செய்யணும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்காக இல்லாமல் வேறு யாருக்காவது நம்ம அறுத்தோம்னா அது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மிகப்பெரிய பாவம். அப்போ இந்த 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 ஸ்டோரியில் தௌஹீத் தெரியுது. அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுறதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்ட்ராங்கான தௌஹீத் தெரியுது. என்ன, எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் சொல்லிட்டான மகனை கூட அறுக்க அவங்க தயாராக இருந்தாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தௌஹீத் தெரியுது. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் சொல்லிட்டானா தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு அவங்க படுத்துட்டாங்க. கத்தி எடுத்து அருங்க, அல்லாஹ் சொல்லிட்டானா அருங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பையனா இருந்துக்கிட்டு சொல்றாங்க. அஞ்சாவது விஷயம், நம்முடைய ஈமான் சின்ன வயசுல இருந்து நம்ம டெவலப் பண்ணணும். அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நபியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமை தெரிஞ்சுக்கணும், குர்ஆனை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இஸ்மாயில் சார் சின்ன வயசுல ஈமான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எஸ், அவங்க அதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்கள நபியாவும் ஆக்குறான். அப்போ இந்த ஸ்டோரி நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துகிற ஸ்டோரி. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு அடுத்த இன்னொரு ஸ்டோரியில் நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சுபுவுக்கு பிறகு சந்திப்போம். 6